ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைலே எப்படி அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அனிமேஷன் வீடியோ நம்ம மொபைல்லே கிரியேட் பண்ண நமக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கிளிப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற அனிமேஷன் வீடியோக்கான நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏபிசிடின்னு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற அனிமேஷன் வீடியோக்கான பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலரி எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரேம் பெர் செகண்ட் இருக்கும். இது எதுக்குன்னா நம்மளோட அனிமேஷன் வீடியோ எந்த ஸ்பீடில் ரன் ஆகுன்றதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 12 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக எப்படி கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை வரைஞ்சு தான் நம்மளால் அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பாலை வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி பாலை நம்ம லேயர் பை லேயராக வரையும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ மாதிரி ஷோ ஆகும். ஸோ நமக்கு திக்னஸ் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த பென் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு திக்னஸ் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் 3 மில்லிமீட்டர் வச்சு வரையும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே திக்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை குறைச்சோம்னா நமக்கு தேவையான திக்னஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெட் கலர் வச்சுட்டு வரையிறேன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அந்த கோடெலாம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சதை அழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எரேசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சது மிஸ்டேக் வச்சுன்னா அது அழைச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது இருக்கிற ஆப்ஷனை பார்க்கலாம். இந்த 4வது இருக்கிற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன். இந்த வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆட் பண்ணணும்னா இந்த வாலி மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலர் சூஸ் பண்ணுறது கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கிளிக் பண்ணால் போது நமக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கீபோர்டு ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் எப்படி நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வரைகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வரைஞ்சிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேடான மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாலை கொஞ்சம் தள்ளி வரைங்க. ஸோ அடுத்து 100 லேயர் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வரைங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வரையும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி ஷோ ஆகும். இப்போ நான் 6 ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் ப்ளே கொடுத்தோன்னா ஒரு பால் இங்கிருந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சு நம்ம அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கடைசியாக சொல்கிறேன். அதை இப்போ சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண இந்த ஆப்ஷன் நமக்கு உதவியாகும். இப்போ இந்த பால் இருக்குதுன்னா அந்த பாலை நம்ம தனியாக காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாலை சுற்றி ஒரு வட்டம் வரைங்க. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா காப்பி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பால் உருவாயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஃப்ரேமில் வரைய தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட்டே பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரட்டை கூட இன்க்ளூட் பண்ணலாம். அதில் மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். ஸோ உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் இமேஜை ஆட் பண்ணணும்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இன்னுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்று பல வீடியோக்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.